உம்முடைய கூடாரம் வார்த்தை அறிக்கை செய்வது வாயத்தம் சொல்லணும் பேசணும். ஆமென். வார்த்தை ஆண்டவன் கொண்டு பேசினார். 44வது அதிகாரம் ஏசாயா புத்தகம் 44:28 கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி என்ன செய்வான்? சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர். அற்புதமான ஒரு வார்த்தை. கோரேசை குறித்து அவர் சொல்லுகிறார், அவன் என் மேய்ப்பன், he is my shepherd. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணல்களையும் செவையாக்க வேண்டும். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்த. இந்த கிங் சைரஸ் கோரேசை புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல தான் அதை படிக்க முடியும். கர்த்தர் இந்த கோரேசின் ஆவியை எழுப்புகிறார், மீதியான ஜனங்களின் ஆவியை எழுப்புகிறார். அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு பேஷன், ஒரு வைராக்கியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் இந்த வார்த்தையை கேட்டவுடனே நான் நினைச்சேன், நம்ம சர்ச் பில்டிங்கை குறித்து ஆண்டவர் பேசுறாங்க. தெரிவிட்டு கூட சொன்னேன், நான் சர்ச் பில்டிங்கை குறித்து தான் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேர்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அகைன் நான் நிதானிக்க கர்த்தர் ஆழமாக என்னோட பேசினார். அதைத்தான் நான் உங்களோட பேச போகிறேன். 44 அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி சொல்லி என்ன செய்வான்? பக்கத்துல யாரை பார்த்தா சொல்லி சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான். அப்போ ஒரு மேய்ப்பனாய், ஒரு ஊழியனாய் கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்கு கொடுத்த அழைப்பு, சொல்ற அழைப்பு. என்ன அழைப்பு? சொல்லி சொல்லி நீ கட்டுவேன்னு சொல்லிதான் பேசுறாங்க. நீ சொல்லி சொல்லி கட்டுறதுக்காக நான் உனக்காக எல்லா மலைகளையும் தாழ்த்துவேன், கோணல்களை செவையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாட்களை முறிப்பேன். அதுவும் சொல்லி சொல்லி எருசலேமையும் தேவாலயத்தையும் கட்டுவாள். இன்னைக்கு ஆலயம், தேவாலயம் 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் வாசித்து பார்த்தால், 1 கொரிந்தியர் 6:19 நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய்